ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜெப்டோ ஆப்பில் நாங்கள் நிறைய ஆர்டர் பண்ணோம் வெஜிடேபிள்ஸு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் டேரெக்டாக போய்ட்டு தான் எல்லாமே வாங்கிப்போம். பட் சம்டைம்ஸ் வெளியிலலாம் போயிட்டு வந்தோடனே டயர்டாக இருக்கும் இல்லையா, உடனே கடைக்கெலாம் போக முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் இப்போ அதுக்குன்னு நிறைய ஆப்ஸ்லாம் வந்திருக்கு. நாங்கள் ஜெப்டோ ஆப் வந்து ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஆப்பில் தான் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வச்சு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. நம்ம க்ராசரிஸு எந்த ஐட்டம் நம்ம ஆர்டர் பண்ணாலும் ஜஸ்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸு. ஸோ 10 to 15 மினிட்ஸ்லேயே வச்சு வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே வந்து டெலிவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு எப்போயாச்சும் இமீடியட்டாக எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும் அப்படின்னா, எங்களால் கடைக்கு போயிட்டு வாங்கிறதுக்கு டைம் இல்லை வாங்க முடியல அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டுடுவோம். ஸோ அப்படி போட்டுட்டு சில ஃபியூ திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸ்ட்ரைப்டு பிரிஞ்சால். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்டு பிரிஞ்சால் தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஸ்ட்ரைப்டுனா கோடு போட்ட கத்திரிக்காய், ஓகேங்களா? இது வந்து 250 கிராம்ஸு. இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 ருபீஸ், 11 ரூபா, ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. நாங்கள் நிறைய வாட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நிறைய ஆப்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு சில ஆப்ஸில் பிடிக்கும் இல்லையா? ஸோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், மொபைலில் வந்து வச்சுப்போம். தேவைப்படும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்படி பார்த்தா ஜெப்டோன்ற ஆப் வந்து நிஜமாகவே எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது, ஓகேங்களா? முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இம்மீடியட்டாக வந்து எனக்கு ஒரு காய் வேணும், குழம்பு வைக்கணும், பட் நான் வெளியே போக முடியல அப்படின்னும் போது டக்குன்னு ஆர்டர் போட்டுருவேன், வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்டு பிரிஞ்சால் இது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இதை 11 ரூபா கொடுத்து வாங்கலாமா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது 11 ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய திங்ஸ் வாங்கினோம், 1 by 1 சொல்லட்டுமா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய். இதுதான் கோவக்காய், பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து இதில் கோவக்காயில் நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம், இது மாதிரி நிறைய பண்ணுவோம் நாங்கள். ஸோ பாருங்கள், இந்த கோவக்காய் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் தான். எல்லாமே ஒரு வலையில் போட்டு கொடுத்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இதை வச்சு நாங்கள் ரெசிபீஸ்லாம் நாங்கள் நிறைய செஞ்சு போட்டிருக்கோம் சேனலில். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துட்டு எப்படி இதை செய்யறது, சமைச்சு சாப்பிட்றதுன்றத கற்றுக்கோங்க. கோவக்காய். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. கோவக்காயோட ப்ரைஸ் சொல்லட்டுமா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா, 1/4 கிலோ வந்து 12 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, ஓகேவா? உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 900லேருந்து ஒரு 1 kg வரைக்கும் இருக்குன்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிலோன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 ரூபா. நாங்கள் உருளைக்கிழங்கு வச்சு கூட நிறைய ரெசிபீஸு, சிப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, இது மாதிரி நிறைய செய்வோம். ஸோ அதனால் எங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அதனால் எப்போவுமே உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். ஸோ நாங்கள் இப்போ ஊருக்கு வர போயிட்டு வந்திருக்கோமா, வீட்டில் இருந்தது எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ நிறைய வாங்கி அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 21 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பால் பேக்கெட்டு. நாங்கள் இப்போது சொன்னோம் இல்லையா, ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கு போகும்போது என்ன பண்ணிட்டோம்னா, ஃப்ரிட்ஜை காலி பண்ணிட்டு போயிட்டோம். பால், தயிர், ஐஸ்கிரீம் அப்படி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போனோம். பிகாஸ் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னும் போதே அங்கே உடனே நம்ம வருவோமா, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது எங்களுக்கே ஒரு ஐடியா கிடையாது. சம்டைம்ஸ் பிளான் பண்ணிட்டு போவோம், சம்டைம்ஸ் அன்பிளான்டு போனால் அப்படியே ஒரு 10 நாள் கூட தங்கிடுவோம். ஸோ அதனால் வீட்டில் இருக்கும்போதே ஃப்ரிட்ஜில் இருந்து என்னென்னலாம் யூஸ் பண்ண வேண்டியதோ அதில் யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டோமா. ஸோ இப்போ வந்த உடனே ஒரு பால் பாக்கெட் வந்து வாங்கணும். இன்றைக்கி வந்த உடனே ஒரு பால். பிகாஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தோணுச்சுன்னா காஃபி, டீ தோணுச்சுன்னா டீ, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, இல்லை மில்க் ஷேக்கு, சம்டைம்ஸ் ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து ஜூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இங்கே கூட பார்த்திங்கன்னா கிர்னி பழம்லாம் இருக்குது பார்த்திங்களா? இது வந்து நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு நாங்கள் ஜூஸ்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பால் ஊற்றி ஐஸ்கிரீம் ஊற்றி தான் போடுவோம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சில பேர் பால் அப்புறம் ஐஸ்கிரீம் இல்லாமல் ப்ளெயினாக கூட குடிக்கிறாங்க. பட் பால்
ஐஸ்கிரீம்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெண்டும் வந்து நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் பிரியாணி, நாங்கள் ஊருக்கு போயிருந்தோமா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் பிரியாணி சேலஞ்செலாம் வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். செம ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து அங்கே வாங்கினது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல இருக்குதாம்மா. மறைமலை நகர், மேல்மருவத்தூர், இப்படி பல இடத்துல வந்து இருக்கான். பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் பிரான்ச்சில் தான் நேத்திக்கு வந்து வாங்கினோம். நிறைய வாங்கினோம் ஆக்சுவலாக. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் நிறைய ஐட்டம்ஸு. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. நிஜமாகவே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் அந்த ஷாப்புக்கு போயிட்டு அந்த பக்கமாக போனீங்கன்னா, மருவத்தூர் சைட்லாம் போனீங்க, உங்களுக்கு ஒரு மட்டன் பிரியாணிலாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அது இந்த ஷாப் தான். அவங்களோட ஷாப் நேம் கூட இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த பக்கெட் பிரியாணியில். ஸோ அங்கே போயிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருந்துச்சு, எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் அந்த க்யூட்டான பக்கெட் வந்து நல்லா இருக்கே, ஸோ அப்புறம் வேறு ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு. நாங்கள் வந்து சிட்டியில் தான் மோஸ்ட்லி 90% இருப்போம். பட் எங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து மருவத்தூர் சைடில் இருக்குது. எப்போனா தோணும்போது அங்கே இருப்போம். ஸோ அது மாதிரி போயிட்டு வருவோம். ஸோ அங்கே நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மருவத்தூரில் வாங்கினது அந்த பக்கெட் பிரியாணி, மட்டன் பக்கெட் பிரியாணி. ஓகே, நம்ம இந்த என்னென்ன வாங்கணுன்றதுக்கு வந்துடலாம். ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து எங்கேயே போயிடுச்சு. ஸோ பால் வாங்கினோமா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி வாங்கினோம். ஸோ கொத்தமல்லி வெளியில் இருந்தால் டக்குன்னு காஞ்சி போய்டும்ல, அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். ஸோ அதனால் வீடியோவில் காமிக்க முடியல. தென் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, இங்கே பாருங்கள் பீட்ரூட்டு. ஸோ பீட்ரூட் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாக தான் இருக்கும். பட் அது வந்து ஹெல்த்துக்கு நிறைய நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு தான் டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு பிடிக்கலன்றதை தாண்டி அதை கண்டிப்பாக மஸ்ட்டாக வாங்கிடுறோம். வாங்கிட்டு என்ன செய்யுது, அதை சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். நல்ல விஷயம் அப்படின்போது நம்ம செஞ்சு சமைச்சு சாப்பிட்ணும். அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம்ஸு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 rupees. இப்போ இது மாதிரி ஆன்லைன்லாம் வாங்கினா என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஒரு வலையில் போட்டு கொடுத்துறாங்க. தெரியுதா உங்களுக்கு? ஒரு வலை, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு வலைக்குள்ளே இருக்கும். நீங்கள் பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன். ஸோ அது மாதிரி வலைக்குள்ளே தான் போட்டு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதோட நேம், ப்ராடக்ட் நேம் என்ன, பீட்ரூட்னா பீட்ரூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதோட நெட் வெயிட் என்ன, பேக்ட் ஆன், எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 500 கிராம்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்ட் ஆன் 3-4 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே அதோட பேக்கேஜிங் வந்து இது மாதிரி தான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஓகே ஃபைன். இப்போ பீட்ரூட் வந்து காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொலோகேஷியா, அதாவது சேப்பக்கிழங்கு. நாங்கள் சேப்பக்கிழங்கு வாங்கினோமா, இதுதான் சேப்பக்கிழங்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என் ஃபோனில் சார்ஜ் வந்து கம்மியாகிடுச்சு. ஊர்லேருந்து போயிட்டு வந்தேன்னா, ஸோ அதனால் சார்ஜெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. சார்ஜ் போட வேண்டியது இருக்குது. ஸோ என்னால் டீட்டெயிலாக வந்து நான் சொல்ல முடியல. நான் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்து நான் காமிச்சிக்கிறேன் பாருங்கள். பாலக்கீரை கூட ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கோம். இதை வச்சு நாங்கள் ரெசிபீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காமிச்சிக்கிறேன் என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதை எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு. அண்ட் தென் வந்து பாருங்கள், நான் சும்மா ஸோ குயிக்காக ஒரு கிளான்ஸ் மட்டும் காமிச்சிக்கிறேன். வாங்கின ஐட்டம்ஸ்லாம் ஒன்று உட்காந்து சொல்லிகிட்டு இருக்க முடியல, டைம் இல்லை, மொபைலில் வந்து சார்ஜரும் இல்லை. ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா பீன்ஸு, அவரைக்காய், உஜாலா கத்திரிக்காய், தக்காளி, ரா மேங்கோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாங்காலே வந்து சிந்தூரா மாங்காய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேங்கோ சிந்தூரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடவும் பிடிக்கும், ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலும் பிடிக்கும். ஸோ இதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோமா, ஜூஸ் பண்ணி சாப்பிட போகிறோமான்னு இன்னும் டிசைட் பண்ணல. மேபி ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ், 2-3 மணி நேரம் கழிச்சு எங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சாப்பிட்டுக்கிறது.
ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது எதுக்காக ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இன்னும் கூட நிறைய பேருக்கு வந்து இப்போ சிட்டி சைடில் இருக்கிறவங்களே வில்லேஜெலாம் விட்டுடுங்க. ஏன்னா வில்லேஜ்லலாம் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜெப்டோ ஆப்பெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அது வில்லேஜில் ஒரு ரிமோட்டு என்ன சொல்கிறது, அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எடுத்து வந்து கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் சிட்டியில் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் ஜெப்டோ ஆப்புன்றதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா க்ராசரிஸ்லாம் ஆர்டர் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 10 minutes வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வேணும்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கள் சேனல் வழியாக கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டடா பாய். அப்புறம் முருங்கைக்காய் வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்குலாம் பேக் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த முருங்கைக்காவோட ப்ரைஸ் சொல்லணுன்னா 7 rupees தான். அதுக்கு அதோடய பேக்கேஜிங் பாருங்களேன், அதை சுற்றி கவரை போட்டு ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நாங்கள் சமைக்கும் போதே ஓப்பன் பண்ணிக்கணும் போல இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த முருங்கைக்காவை சுற்றி கவர் பண்ணி அழகாக டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஜெப்டோ ஆப் யூஸ் பண்ணிவிட்டு க்ராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா பாய், டேக் கேர். ஸோ இன்றைக்கி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் என்னென்னதுன்னா ஸ்ட்ரைப்டு பிரிஞ்சால், கோவக்காய், பொட்டேட்டோ, மில்க்கு, கொரியாண்டர், பீட்ரூட், கொலோகேஷியா, கேரட், மின்ட்டு, டொமேட்டோ, ட்ரம்ஸ்டிக், ரா மேங்கோ சிந்தூரா, அவரைக்காய், பீன்ஸு, உஜாலா பிரிஞ்சால், பாலக்கீரை. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் ஆன்லைனில் ஜெப்டோ ஆப்பில் ஷாப்பிங் பண்ணது. ஓகே, பாய்.